வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்பீக் ஈஸி ஆஃப் ப்ரோக் கோட் தமிழ் ப்ரோமோ ரவி மோகன், எஸ்ஜே சூர்யா, அர்ஜுன் அசோகன். இல்லை ஃபஸ்ட்டு இது நான் பார்க்கும்போது தம்ப்நெயில் வேறு மாதிரி இருந்துச்சு, டைட்டிலும் வேறு மாதிரி இருந்துச்சு. ப்ரோக் கோட் டீசரோ சம்திங் ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. தம்ப்நெயில் செம்ம கேட்சியாக இருந்துச்சு. நான் சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துருக்கும்போது மொபைலில் பார்க்கல, பிசியில் பார்த்துட்டு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த தமிழ் என்ன இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டக்குன்னு பார்த்தேன். ப்ரோக் கோட் டீசர் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்லேருந்து. ஆக்சுவலாக ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்றது ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டுமே நான் பார்த்தேன். சிவகார்த்திகேயன், ஜெனிலியா, நிறைய பேர் வந்திருந்தாங்க. சிவராஜ்குமார், இந்த ஜெனிலியா, ரவிமோகன் வந்தது, அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த படத்தோட ரீக்ரியேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுலாம் பார்க்க. அந்த ஈவெண்ட்லாம் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட ரவிமோகன் அவரோட ஸ்டுடியோஸ்லேருந்து ப்ரோக் கோட் அப்படின்ற ஒரு படம் கார்த்திக் யோகி பண்ணுறாரு. வடக்குப்பட்டி ராமசாமி, அப்புறம் இன்னொரு படம் பண்ணியிருப்பாரு டிக்கிலோனா. செம்ம படம், ரெண்டு பேர் செம்ம ஃபன்னாக இருக்கும். சந்தானம் தான் ரெண்டும். ஸோ அவரை வச்சு இவங்க 3 பேர் பண்ணுறாங்களா. ஆக்சுவலாக இவர் நான் பார்த்ததில்ல, அர்ஜுன் அசோகன். பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் தெரில சரியாக பார்த்துருக்கேன்னா இல்லைன்னா ரொம்ப டவுட்டாக இருக்குது. அதான் உங்களுக்கு அதே டவுட் தானா என்னன்னு தெரில. இந்த தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்பீக் ஈஸி ஆஃப் ப்ரோக் கோட் மாதிரி லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சிடுறேன். கார்த்திக் யோகி, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கார்த்திக் யோகி, மியூசிக் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர். ஸோ அந்த பேர் வேறு எதுலையோ நான் பார்த்தேன், வேறு ஏதோ ஒரு மூவி பார்த்துருந்தேன். கம்ப்ளீட்டாக மேல் டாமினேட் பண்ண ஒரு படமா. ஓகே, ஸ்டாரிங் ரவிமோகன், எஸ்ஜே சூர்யா, அர்ஜுன் அசோகன், உபேந்திரா, கௌரி பிரியா, ஸ்ரதா ஸ்ரீநாத், மாளவிகா மனோஜ், ஐஸ்வர்யா ராஜ். ஓகே, ப்ரோக் கோட் டீசர் பார்க்கலாம், டீசராக ப்ரோமோ பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் சேர்த்து பாருங்கள். அதனால நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆகிருக்கு. யூபிஐ ஐடி கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிங்க. சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணுங்கள். ப்ரோக் கோட் தமிழ் ப்ரோமோ பார்க்கலாம். 5 நிமிஷம். 10 years into marriage life. நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி இனிஷியலா எங்களுக்குள்ள செட்டே ஆகல, நிறைய சண்டை வந்துச்சு. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து இவன் அப்படியே மாறிட்டான். அண்ட் யூ நோ வாட், நான் எவ்வளோ கோவமா இருந்தாலும், இவனை எவ்வளோ திட்டினாலும், யாரு இவனோட சிரிப்பு ஒண்ணு போதும், அது எல்லாத்தையும் மாத்திடும். ஓ, எஸ்ஜே சூர்யா தாடி வரல, நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு கோவமே வராதா? உனக்கு கோவம் வரும்? பார்வையை பாருங்க, அப்படியே மாத்தாருல. ஆக்சுவலா அவங்க யூடியூபர்ஸ் தானே, அதான் அவங்க பார்த்த மாதிரியே இருக்கு. கப்புள் vloggers நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பெஸ்ட். அப்போ கல்யாணத்தன்னைக்கு தேம்பி அழுதுட்டு இருந்த என்ன ப்ரோ, உங்க வைஃபை இப்படி பாத்துட்டீங்க? நான் மாறல, மாற தேவையும் இல்ல. எனக்காக அவனே அவன் மாத்திக்கிட்டான். ஜோ பண்றதாங்க. என்னடி சொல்ற? நிஜமாவா? கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் ஓவரை பார்த்து இவன் அம்மா, அப்பா, அண்ணி, அண்ணா, எல்லாரும் இவன் அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கால் கூட வரலன்னா பாத்துக்கோயேன். வாவ், சமடி. இனிமே இவனும் நானும் மட்டும்தான். லவ் யூ பேபி. ஓகே, அவரா ரோமான்சம்ல உள்ளவருங்க. இப்ப வரைக்கும் அவனை நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். அவன் தான் என்ன வைஃபா பாக்குறான். எதை வச்சு சொல்ற? லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 2 வாட்டி தான் பேசுவான். ஆனா இப்போ கால் பண்ணனா அவன் எங்க என்ன வேலையில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரிங் கட் ஆகிறதுக்குள்ள என் முன்னாடி வந்து நிக்கிறான்டி. என்ன பண்றது? சும்மா சொல்லாத. இவங்க யூடியூபர்ஸ் தான், என்ன எல்லாமே யூடியூபர்ஸா இருக்காங்களே. கிஷன் ஆக்சஸரி சம்திங் ஏதோ வச்சிருக்கோம். ரவி மோகன் ஃபர்ஸ்ட் ரிங் அடிச்சோன்னே வந்துடுறாரு. ஹாய். இப்போ ஃபோன்ல பேசவே மாட்டாருன்னு நினைக்கிறேன், நேர்ல தான் ஃபுல்லா. ஆக்சுவலி இது நான் போட்ட ரூல் தான். ஆனா என்ன பண்றது, நீயே சொல்லு. போடா, போய் 4 பேரோட பேசு, பழகு. போ. ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ணுவ? எனக்கு தோணும் போதெல்லாம் கால் பண்ணுவேன். This line is for many married men around the world. அடையாளமே தெரியல. ஒரு ரோமச்சம்ல தாடி இருக்கிறதுல இவர் மட்டும் தான் சோமா இருக்கிற மாதிரி அமைச்சு, மொத்தமா சிரிச்சுட்டு இருக்காங்க 2 பேரும். இதுக்கப்புறம் தான் ஒண்ணு சேருவாங்களோ 3 பேரும்.
மேரேஜ் லைஃப்பை ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல பார்க்குறது. எஸ்கே சூர்யா அவரோட கெட்டப் லுக்கு நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. இவர் பேசுனதுலாம் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரியே இருக்கு. எதையோ நினைச்சுக்கிட்டு கஷ்டத்துல இருக்கிற மாதிரி. ரவி மோகன் ஸ்டுடியோஸ் இதான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சது இல்லை தெரியுமா? இப்பதான் வரப்போது ஒன்னா. சில சமயம் அவன் கண்ணாலே பேசுவான், அது எனக்கு மட்டும்தான் புரியும். ஓ அதே மாதிரி தலையாட்டுறாரு பாருங்களேன் ரோமன்ஸ்லாம். என்னது ஆக்சுவலா? வாயை திறந்தானா ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது. என்னது இது? பீடியா சிகரெட்டா திருண்டா இருக்கு. பென்சில லைட்டரா யூஸ் பண்ற. பென்சிலா பெண்ணா? கல்யாணம்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. வெளியிருந்து பார்த்தா அவங்க சந்தோஷத்துல கத்துற மாதிரி தெரியும். அதே உள்ள போய் பார்த்தாதான் அவங்க சாவு பயத்துல கத்துறாங்கன்னு புரியும். இப்படி உள்ள இருந்தே தவிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வெளியே போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதோ ட்ரிப் மாதிரி எதுவும் போவாங்களோ? வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் செம்ம ப்ரோமோங்க. கார்த்திக் யோகி ஃபாண்ட் நல்லா இருக்குல்ல, அதே சேம் டிசைன் தான் டைட்டிலுக்கும். ரவி மோகன் அவரோட பர்சனல் லைஃப்ல இருந்து எடுத்து ஒரு படம் பண்ண மாதிரி எனக்கு டக்குன்னு தோணுது. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாமே யூடியூபர்ஸாக ஒரு கிரியேட்டர்ஸாக உள்ள மூவிக்குள்ளே வந்துட்டுருக்கேன். எல்லாரோட ஆசையும் அதாக தான் இருக்கும்ண்ணே. யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது எதுக்கு, இந்த மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த மாதிரி மூவியில் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி ரவி மோகன் ஸ்டுடியோஸ்லேருந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து கார்த்திக் யோகி கேஸ்ட் பண்ணி பயங்கரமாக இருங்க. இது ஃபர்ஸ்ட் படமாக யோகி பாபா வச்சு ஒரு படம் இவர் ரவி மோகனே டைரக்ட் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தாரு. அந்த படம் பேர் என்னன்னு தெரில. நான் அந்த ஈவெண்ட் ஃபுல்லாக பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன். நான் ஸ்பீச்லாம் பார்த்தேன், எஸ்கேவோட ஸ்பீச்சு அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இது ஃபர்ஸ்ட் படமா இல்லை செகண்ட் படமான்னு தெரில. ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வந்து அவர் ஒரு வீடியோவே பண்ணியிருந்தார் அந்த சேனலுக்குன்னே. இந்த சேனல், இந்த ஸ்டுடியோஸ் அடுத்த 3 வருஷத்துக்கு என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது, 2025லேருந்து 2027 வரைக்கும் என்னென்ன படங்கள், ஓடிடியில் என்னென்ன எல்லாமே பேசியிருந்தார். ரவி மோகனுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு அப்கிரேடாக இருக்க போகுது. கம்ப்ளீட் என்ன சொல்ல, பழைய பர்சனல் தான் அகைன் அதுலேருந்து டப்புன்னு வெளில வந்து அவர் பிடிச்சதை பண்ண போகிறான்ற மாதிரி தோணுது. அதுக்காகவே இந்த படம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ப்ரோ கோட் அப்படின்னு செம்மையாக இருங்க, வேற லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஒரு பிடிச்சிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.